இந்த ஃபெடரலிசம் வந்து ஃப்ளாடு ஃபெடரலிசம். ஏன் ஃப்ளாடு ஃபெடரலிசம் அப்படின்னா, மேலே ஒருத்தரும் கீழே ஒருத்தரும் ஆட்சி செய்ய முடியாது, அது வேற வேற திசையில் இழுத்துட்டு போகும். அப்போ ஒரே திசைக்கு போகணும். ஒரே திசைக்கு போகணும்னா டபுள் இன்ஜின் தேவை. டபுள் இன்ஜின் தேவைன்னா நான் சொல்கிற எல்லா சட்டத்துக்கும் ஓகே சொல்லணும். அப்போ அதையும் சேர்த்து மாநில முதல்வர்களாக இன்றைக்கு இருந்தாலும் அடிமைகளைப் போல இருக்கக்கூடிய பல்டி பாபு மற்றும் பல்டி குமார், யார் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் 2 பேரும் இதில் மோடிக்கு ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான். அப்படிப்பட்ட அடிமைகளை, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களை நிரந்தரமாக தங்கள் அடிமைகளாகவே, தங்கள் கைக்கூலிகளாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பெரிய திட்டமும் இதற்குள் அடக்கம். அதான் கேசி வேணுகோபால் வாக்கு முன்வைக்கிறாரு. பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் சட்டம் கொண்டு வரும். ஆமா, அதை சந்திரபாபு காரு இப்ப அவர் கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா ஆளுங்கட்சி 5 வருஷம் ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓட்ட திருடி எப்படி மறுபடியும் ஜெயிக்க வைப்பான், அப்படியே பொழப்ப ஓட்டிடலாம், சாகிற வரைக்கும் இப்படி சமாளிச்சுக்கலான்னு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மகாராஷ்டிராவை சேர்ந்த உத்தவ் தாக்கரே, பீகாரை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் மற்றும் உத்தரப்பிரதேசை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் தான் இதில் முன்னணியில் நின்று இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். மாநில உரிமைக்கு எதிரான இந்த ஒன்றிய அரசின் எதேச்சதிகார போக்கினை, மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளிக்காத இந்த ஒன்றிய அரசினுடைய அரசியல் சட்ட திருத்த மோசடிகளை அம்பலப்படுத்தி ஒரு பொது கருத்துக்கு சேர வேண்டும். தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும்.